தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ முக்கியமான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் எப்படி நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும், அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ன்றது எப்படி நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ மாணவர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஏன்னா புதிய மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால, ஃப்ரெஷர் நிறைய பேர் இருக்கிறதுனால, ஸோ எப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு கிளான்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் மெயினாக அந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது நைட் டைமில் இப்போ நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு 10 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக வீடியோ வந்து இல்லை ஒரு நாள் கூட மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த நைட் டைமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு உங்களுக்கு நான் ஷூட் பண்ணி இப்போ டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட்டை கொடுப்பாங்க. www.tnmedicalselection.net அப்படின்னு சொல்கிற இந்த வெப்சைட். ஸோ அதற்கு முன்பாக நமக்கு நீட்டுடைய ரிசல்ட் எல்லாம் வரும். இப்போ அடுத்து நடக்க போகிற நிகழ்ச்சி அப்படின்றதே நமக்கு என்னென்னா, ஒரு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆன்சர் கீ நீங்கள் சேலஞ்ச் பண்ண போகிறீங்க. ஒரு ஆன்சர் கீ நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ரூ. 200 பே பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அஃபிஷியலாக ஒரு ஆன்சர் கீ அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நமக்கு ஸ்கோர் கார்டு வரும். அந்த ஸ்கோர் கார்டு தான் ரிசல்ட் அப்படின்னு சொல்கிறது, நீட்டுடைய ரிசல்ட் அப்படின்றது. ஸோ இதை பற்றிலாம் விரைவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மேக்ஸிமம் நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட்டு வீக்கில் உங்களுக்கு ஆன்சர் கீக்கு சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாமே வந்துடும். அவங்க டீட்டெயில் கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீட்டுடைய ஸ்கோர் கார்டு, அதாவது ரிசல்ட்லாம் நமக்கு கன்ஃபார்மாக கையில் வந்ததுக்கு அப்புறமா தான் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி வெப்சைட்டில் வந்து ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. அந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. புரியுதுங்களா சொல்கிறது? இப்போ என்னென்னா, எம்பிபிஎஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு தகுதி தேர்வுன்றது நீட் எழுதி முடிச்சாச்சு. அப்போ நீட்டில் பாஸ் ஆனவங்க எல்லாருமே வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு அவங்க ஓகே பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணலாம். நான் வந்து எம்பிபிஎஸ் காலேஜில் படிக்க விரும்புகிறேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணும்பொழுது அவங்க கொடுக்குற வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணணும். உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுதே வந்து உங்கள் பேர், உங்கள் பாஸ்வேர்டெலாம் புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ணணும். பாஸ்வேர்டெலாம் புதுசாக க்ரியேட் பண்ணி ஃபோன் நம்பர், மெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணணும். நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வரும். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எல்லா வேலையும் உங்கள் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓடிபிலாம் கேட்கும். வேலிட் மொபைல் நம்பர், வேலிட் இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு திருப்பி வெளியே வந்து மறுபடியும் ரீலாகின் பண்ணணும். என்ன பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டு வழியாக திருப்பி உள்ளே போகணும். அப்படி உள்ளே போனதுக்கப்புறமா ஆல்ரெடி டிஃபால்ட்டாக உங்கள் பேர் அதில் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களை பர்சனல் டீட்டெயில் எல்லாமே கேட்பாங்க. அட்ரஸ்ஸு, வீட்டு அட்ரஸ்ஸு, எல்லா டீட்டெயிலுமே கேட்பாங்க. அதுக்கப்புறம் அகாடமிக் டீட்டெயிலெலாம் இருக்கும். நீங்கள் எங்கெங்கெல்லாம் எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எங்கே படிச்சிங்க, கவர்மெண்ட் ஸ்கூலா, ப்ரைவேட் ஸ்கூலா, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே உங்கள் பர்சனல் டீட்டெயில், உங்களோட அகாடமிக் டீட்டெயில், அதுக்கப்புறம் வந்து உங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது. நம்ம ஏற்கனவே வந்து எம்பிபிஎஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ பழைய வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இல்லை அந்த வீடியோ திருப்பி வேணும்னா சொல்லுங்கள். நான் உங்களுக்கு திருப்பி அதை வந்து அந்த வீடியோவை நான் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நான் அந்த டாக்குமெண்ட்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலேருந்து உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸோ +2 +1 என்னென்ன சர்டிஃபிகேட்டோ எல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்க. இதெல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கடைசியாக பேமெண்ட் வரும். பேமெண்ட் வந்து ரூ. 600 ரூ. 1000 ஏதோ ஒரு சம் அமௌண்ட் வரும். ஸோ அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுறீங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். சரிங்களா? அப்ளை பண்ணியாச்சு, அவ்வளோதான். எல்லாருமே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போதைக்கு ஒன்றும் நமக்கு ஒர்க்கு கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப அதை ரீகன்சிடர் பண்ணிவிட்டு திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா, திரும்ப செகண்ட் டைம் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் மாதிரி திருப்பி உள்ளே வரும். அந்த செகண்ட் டைம் நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு திருப்பி ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணும்பொழுதே ஆல்ரெடி வந்து நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணதுனால உங்கள் பேர், உங்கள் டீட்டெயில் எல்லாமே சைடில் ஒரு விண்டோவில் ரெடியாக வந்துடும். அதை நீங்கள் எடிட்லாம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் கேட்குற டீட்டெயில் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களா, கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களா, இந்த ஆப்ஷன்லாம் கேட்கும். 2வது லாகின் பண்ணி நீங்கள் உள்ளே போகும்போது ஃபஸ்ட் டைம் அதெல்லாம் கேட்காது. நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அதாவது நான் வந்து எம்பிபிஎஸ் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறீங்க. அந்த விருப்பத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. அதுக்கு பேமெண்ட் கட்டி ரெடி பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வரும்போது தான் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் அப்ளை பண்ண போகிறீங்களா, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கா, எதில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஷன் அதில் கொடுத்துருப்பாங்க. கவர்மெண்ட் கோட்டா, 2வது மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. கவர்மெண்ட் கோட்டாவில் வர போகிறீங்க. அதாவது கவர்மெண்ட் காலேஜ் சீட் எடுக்க போகிறீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா. ஸோ ப்ரைவேட் காலேஜில் இருக்க கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் அது உள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா தனியாக வரும். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா கிளிக் பண்ணி மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு உள்ளே போகணும். லாஸ்ட் இயர் நமக்கு எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா 2த்துமே சேர்த்து ஒரே அப்ளிகேஷனில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் வந்து 2 அப்ளிகேஷன் நம்ம போட வேண்டியது இருந்தது. கவர்மெண்ட் கோட்டாவுக்கு தனியாக நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு தனியாக பண்ணணும். இப்போ லாஸ்ட் இயர் வந்து அப்படி இல்லை. இந்த வருடம் எப்படி கொடுக்க போகிறாங்கன்றது தெரியல. நமக்கு
டீட்டெயில் எல்லாம் வந்ததுக்கப்புறம் திருப்பி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து நான் லாஸ்ட் இது இருந்த மாதிரி சொல்கிறேன். கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா 2த்துக்கும் சேர்த்து நீங்கள் ஒரே டைமில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாக்கு நீ அப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவை நீங்கள் டிக் பண்ணீங்கன்னா அதற்குரிய ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் அது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பண்ண போகிறீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குரிய ஆப்ஷன் வரும். இப்போ கவர்மெண்ட் கோட்டா நீங்கள் டிக் பண்ணீங்கன்னா அதில் ப்ரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா சீட் எல்லாமே உள்ளே வரும். ஸோ அதில் நீங்கள் எடுக்க போகிறீங்க, இந்த ப்ரைவேட் கோட்டா அண்ட் கவர்மெண்ட் கோட்டா சீட்டை நீங்கள் டிக் பண்ணீங்கன்னா 30,000 செக்யூரிட்டி டெபாசிட் கேட்பாங்க. அந்த 30,000 செக்யூரிட்டி டெபாசிட் நீங்கள் பே பண்ணால் தான் அடுத்த ஆப்ஷனுக்கு உள்ளே போகும். அதனால் நீங்கள் ப்ரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் சீட் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிக் பண்ணீங்கன்னா 30,000 செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். இது இல்லாமல் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் தனியாக ஒரு 500 1000 கட்டுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பண்ணது வேறு, சரிங்களா? இது 2வது பண்ணுறதுக்கு தனி. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு உள்ளே போகிறீங்கன்னு சொன்னால் மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. கவர்மெண்ட் கோட்டா ப்ரைவேட் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் கோட்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணும்போது அதை அந்த ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணிட்டாவே 30,000 ரெடி ஆகிடும், கட்டணும்னு சொல்லி வந்துடும். சரி, அது தனி. அது கூடவே நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் அப்ளை பண்ணுறீங்கன்ட்டு அதையும் நீங்கள் டிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து 1,00,000 உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் வரும். ஸோ அந்த 1,00,000 செக்யூரிட்டி டெபாசிட், அதற்குரிய அப்ளிகேஷன் காஸ்ட்டு, இது எல்லாமே சேர்ந்து நீங்கள் ஒரே டைமில் மொத்தமாக கட்டுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ப்ரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் சீட்டுக்கு அப்ளை பண்ணாலும் அதுக்கு ஒரு 30,000, பேரலாக வந்து இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணுறேன்னா அது ஒரு 1,00,000, 1,30,000 ப்ளஸ் ரெண்டுத்துக்குரிய அப்ளிகேஷன் ஃபீஸ் ஒரு 500, 1000, 1,500, 1,31,500 கிட்ட நீங்கள் பே பண்ணணும் ஒரே டைமில். எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிங்கன்னா சேர்த்து பண்ணிங்கன்னா. இல்லை சார் நான் அதெல்லாம் பண்ணல, ப்ரைவேட் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டா எனக்கு தேவையில்லை. ஏன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு சீட்டு கிடைச்சேன்னா உங்கள் 15 லட்ச ரூபா கிட்ட நீங்கள் கட்ட வேண்டியது வரும். 15 to 16 லட்ச ரூபா கட்ட வேண்டியது வரும். ஃபீஸ் உங்களுக்கு வந்து அந்த எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்குண்டான ஃபீஸ் பர் இயருக்கு. ஆனால் வந்து நீங்கள் ப்ரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 4,50,000 லட்ச ரூபா டியூஷன் ஃபீஸு, அடிஷ்னலாக கொஞ்சம் ஃபீஸ் வரும், ஒரு 8 lakhs கிட்ட அரௌண்ட் வரும் உங்களுக்கு ஓவராலாக பர் இயர், சரிங்களா? அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் அது ஓகேன்னு சொன்னால் இந்த செக்யூரிட்டி டெபாசிட்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா தான் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ், எந்த காலேஜ் உங்களுக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த காலேஜை செலக்ட் பண்ணணும். இப்போ கவர்மெண்ட் காலேஜ் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் காலேஜையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு காலேஜ் இது, செகண்ட் காலேஜ் இது, தேர்ட் காலேஜ் இதுன்னு சொல்லி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துணும். ஏன்னா சில பேருக்கு வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ட்ரீம் காலேஜ் வேணும்னு நினைக்கிறீங்க, அந்த ட்ரீம் காலேஜ் எம்எம்சி தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எம்எம்சியை ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக கொடுத்துட்றீங்க. ஃபஸ்ட்டு எனக்கு அதுதான் சீட்டு வேணும் அப்படின்ட்டு. அது கிடைக்காத பட்சத்தில் எனக்கு அடுத்த 2வது இந்த காலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி வேற ஒரு காலேஜை கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் 3வது காலேஜ் இது வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு காலேஜை நீங்கள் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிகிட்டே வரீங்க. நீங்கள் வந்து ப்ரைவேட் காலேஜும் செலக்ட் பண்ணலாம், கவர்மெண்ட் காலேஜும் செலக்ட் பண்ணலாம், நீங்கள் எல்லாத்தையும் கூட செலக்ட் பண்ணலாம். அப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் மதிப்பெண்ணுக்கு எந்த காலேஜ் அவைலபிளாக இருக்கோ அங்கே சீட் ஆட்டோமேட்டிக்காக வந்து அலாட்மெண்ட் ஆகும், சரிங்களா? அப்போ நீங்கள் கேட்குற ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மதிப்பெண் இல்லைன்னு சொன்னால் அடுத்த காலேஜுக்கு போகும், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போயிட்டுருக்கும். இது எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு மட்டும்தான் இந்த ப்ராசஸ், சரிங்களா? இதுதான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்கிறது. இந்த சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10 காலேஜ் 15 காலேஜ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, 30 காலேஜ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 30 காலேஜில் எந்த காலேஜ் எனக்கு கிடைச்சாலும் நான் படிப்பேன் அப்படின்னா 30க்கு 36 காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அப்படி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைசியாக லாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுதான் சாய்ஸ் லாக் அப்படின்னு சொல்கிறது. அந்த சாய்ஸை ஒன்ஸ் நீங்கள் லாக் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி உங்கள் சாய்ஸை எடிட் பண்ண முடியாது. ஸோ எடிட் பண்ணுறதுக்கு நீங்கள் சாய்ஸை லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி வேணால் திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் கவனித்து நீங்கள் செய்யணும். ஸோ இதுதான் வந்து நடக்கிற ப்ராசஸ் அப்படின்றது. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, செகண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, பேமெண்ட் கட்டுறீங்க, செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுறீங்க, அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் கட்டுறீங்க, சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க, சாய்ஸை லாக் பண்ணுறீங்க. சாய்ஸை லாக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கவுன்சிலிங் வந்து, ஏன்னா இந்த ப்ராசஸை பண்ணும்பொழுதே ஷெடியூல் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு ஷெடியூல் கொடுத்துருப்பாங்க, இந்த ரேங்க்லேருந்து இந்த ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க தான் வந்து இப்போ சாய்ஸ் ஃபில் பண்ணணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ளே போக முடியும் அந்த செகண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து சீட் அலாட்மெண்ட், காலேஜ் அலாட்மெண்ட்லாம் எப்போன்றதெல்லாம் அடுத்தடுத்து நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் கம்ப்ளீட்டாக நடக்கிற ப்ராசஸ். ஸோ நான் வந்து ஒரு கிளான்ஸ் வந்து ஒரு 8 நிமிஷத்தில் ஒரு 9 நிமிஷத்தில் தமிழ்நாடு கவுன்சிலிங் நான் சொல்லியிருக்கேன்னா ஒரு ஓரளவு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த ஐடியாவை வச்சுட்டு தான் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகணும். ஸோ எதுக்காகனா நியூ கமர்ஸ், நியூ பீப்புள்ஸ், நியூ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, தெரியாத பேரண்ட் நிறைய பேர் இருப்பீங்க. செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்ற விஷயம் எப்படி கட்டணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. செக்யூரிட்டி டெபாசிட் கட்டிட்டு நாளைக்கு உங்களுக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, அந்த செக்யூரிட்டி டெபாசிட் திருப்பி ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ அது வந்து பிரச்சனை கிடையாது. எது ரீஃபண்ட் ஆகாதுன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் கட்டினீங்கன்னா அது மட்டும் தான் ரீஃபண்ட் ஆகாது. ஸோ இந்த விஷயத்தை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் இன்டெப்த்தாக டீட்டெயில் வந்து நமக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம வீடியோவில் திருப்பி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு போதுமான அளவுக்கு கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.